அப்புறம் வந்து இந்த படம் வந்து யாரோட கதையை பேசுது அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு திரிஷாவோட கதையை பேசுது அப்படிதான் சொல்லணும். என்ன காரணம்னா, நேத்துலேருந்து ஒரு சம்பவம் ஒண்ணு நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு பெண்கள் வந்து ஒரு சமூகத்துல எப்படி பார்க்குறாங்க? ஏன்னா அவங்க நடிகையா இருக்கிறதுனால, அந்த நடிகையினால அவங்கள என்ன வேணாலும் ஆபாசமா பேசிறலாம் அப்படிங்கிறத வந்து ஒண்ணு பேசிக்கிட்டு நேத்துலேருந்து ஒரு சம்பவம் போயிட்டு இருக்குல்ல. அதோட பேஸ் தான் இந்த கதைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல வந்து அவங்க வந்து ஒரு டிராவலிங்கில் ஒரு ஒரு 2 பேர் ட்ராவல் பண்ணும்போது அவங்களோட உடைய வச்சு எப்படி இந்த சமூகம் பார்க்குது, ஒரு பெண்ணை வந்து தனியாக இருந்தால் அவங்கள என்ன மாதிரிலாம் கேவலமாக பேசுகிறாங்கன்றது தான் இந்த படம். அப்புறம் வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி திரிஷாவோட சம்பவம் நடந்துச்சு. ஆனால் வந்து எதிர்ப்பு குரல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. அப்போ திரைத்துறையில் இருக்கிறவங்களே அதை வந்து எதிர்த்து பேசலைங்கும் போது, அப்புறம் எப்படி வந்து நம்ம வந்து இந்த சமூகத்துக்கு நம்ம வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து டெல்லியில் அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, விவசாய போராட்டம். அதில் கருத்து சொல்ல மாட்டோம். கேட்டால் என்ன சொல்லிடுவோம்னா, நம்மளுக்கு வந்து இல்லை அரசியல்வாதியை சொல்லுவாங்க அப்படிம்போம். சரி, சினிமாவில் இருக்கிற பிரச்சனைக்கு யார் கருத்து சொல்கிறது? இப்படி ஒரு நடிகை வந்து ஒரு ஆபாசமாக பேசியிருக்காங்க. அதுக்கு எத்தனை பேர் கருத்து சொல்லியிருக்காங்கன்னு தெரில. சரி, சார் வந்து படத்தில் நிறையா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நிறைய பேசியிருக்காரு. அதுக்கு ஒரு நன்றி. அப்புறம் வந்து என்னென்னா, இந்த படத்தின் மூலமாக சார் வந்து இயக்குனராக இந்த படம் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படம் மட்டும், அடுத்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் கதை வச்சிருக்காரு. அதையும் நான் கேட்டேன். அதனால தயாரிப்பாளர்கள் அவரை வந்து அடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு வந்து இந்த சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, இந்த மாதிரி சின்ன படங்கள் வரும்போது அந்த படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ரிவ்யூ கொடுங்கலாம் சொல்லல. அட்லீஸ்ட் உங்களோட ட்விட்டரில் வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு போடலாம். அதன் மூலமாக வந்து அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு லாபம் கிடைக்கும், டைரக்டருக்கு ஒரு இது இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா, கலிதா மேடம் வந்து கிடா படத்தை பற்றி ஒரு வார்த்தை போட்டாங்க. அது அந்த ஒரு ட்விட்டு போட்டதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து அவ்வளோ பேர் பார்த்தாங்க. எனக்கே நிறைய பர்சனலாக அவ்வளோ மெசேஜ் வந்துச்சு. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி சின்ன படங்களை வந்து இந்த மாதிரி நிறைய நம்ம, ஏன்னா நம்ம அதர் ஃபீல்டில் நம்ம வேற லாங்குவேஜ்லாம் பார்க்குறோம். ஏன்னா கேரப் கஞ்சா படம்னு ஒரு படம் வந்தோன்னா அதை பற்றி ஒரு ஹீரோ வந்து ஒரு ட்வீட் போட்டோம்னா அது அவ்வளோ பெரிய பரபரப்பாகுது. ஃபண்டின்னு ஒரு மராத்தி படத்தை வந்து அமெரிக்கன் சொன்னோன்னா அது வந்து அவ்வளோ பெரிய ரீச் ஆகுது. அதையே இங்கே இருக்கிற யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து வருஷத்துக்கு பெரிய ஹீரோக்கள்னு பார்த்தா எல்லா ஹீரோக்களையும் சேர்த்தா ஒரு 20 ஹீரோ இருப்பாங்க. 20 படம் மட்டும் இந்த தமிழ் சினிமாவுக்கு போதுமா அப்படின்னாக்க இங்கே ஒரு 300 படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மற்ற படங்கள்லாம் யார் பேசுறது? நீங்கள் எல்லா படத்தையும் நல்லா இருக்குன்னு சொல்ல தேவையில்ல. நல்லா இருக்குன்னு தெரிகிற படத்தை வந்து நீங்கள் தாராளமாக அதை சொன்னீங்கன்னா அதன் மூலமாக நிறைய தயாரிப்பாளர்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க, நிறைய இயக்குநர்கள் வருவாங்கன்ற ஒரு இதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார். அது என் மனசுக்குள்ளே ஒரு அருவருப்பாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த யாரோ அந்த மனுஷன் பேசினது இவ்வளோ கேவலமாக ஒருத்தரால் பேச முடியுமா? உண்மையிலே அருவருப்போட வச்சோம். நான் சார்கிட்ட பேசும்போது சொன்னேன், என்ன அறியாமல் அது மாதிரி பேசும்போது நான் கெட்ட வார்த்தை பேசிடுவேன் சார். எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு வெறியான கோபம் வருது. இவ்வளோ கேவலமாக ஒருத்தனால இருக்க முடியுமா? உன் வேலையை நீ பார்த்துட்டு போக மாட்டீங்களா? யார் என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, அவங்கவுங்க வீட்டை அவங்க பார்த்துக்கிட்டா போதும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒழுக்கம் என் பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அவங்க பெரிய ஆளுங்களா வராங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. Do not cheat. Don't do injustice to women. இது எனக்கு எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தது. நான் பெரிய மனுஷன் ஆகணும், சின்ன மனுஷன் ஆகணும், அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நீ எது வேணால் பண்ணு. கோ ஃபார் அ ட்ரிங்க், யூ ஸ்மோக், இதெல்லாம் உன்னை நீ பண்ணிக்கிறது. உன்னுடைய உடம்பு மட்டுமே சம்மந்தப்பட்ட விஷயம். அது நீ எப்போ வேணால் நீ சீர்திருத்திக்கலாம். ஆனால் எந்த வகையிலையும் do not insult a woman or women or anybody for that sake. இது ஒன்று மட்டும்தான் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது, சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நான் நிறைய பேரண்ட்ஸ்கிட்ட இது மூலியமாக சொல்கிறது என்னென்னா, யூ பிரிங் அப் யுவர் கிட் இன் த ரைட் வே. வீட்டில் அம்மாவுக்கு எப்படி ட்ரீட் பண்ணணும், அக்காவை எப்படி ட்ரீட் பண்ணணும், பக்கத்தில் உள்ளவங்களாம் எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி மரியாதை கொடுக்கணும், இது அப்ரிங்கிங்கில் நம்மள்கிட்டே இருக்குது. we need to bring up the right generation. அது இல்லைனாக்கா இது மாதிரி தான் தவறான விஷயங்கள், தவறான வாய், தவறான எண்ணம், தவறான வார்த்தைகள், அருவருப்பாக பேச தெரியும், கூச்சப்படாமல் அருவருப்பாக பேச முடியும், இதெல்லாமே நடக்கும். ஸோ இட் இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ் ஆல்சோ. நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களை நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்து சரியாக பேசுகிறாங்களா, சரியாக இருக்கிறாங்களா, ஒழுக்கமாக இருக்கிறாங்களா, வெறும் ஜெயிக்கிறது காசு சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களையும் நம்ம எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மேடையை அந்த ஏன்னா இங்கே நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து அப்படியே டக்குன்னு ஸ்பார்க் ஆச்சு. நிறைய பேர் இயக்குநர்களாக இருந்திருக்கிறாங்க, அவங்களாம் எனக்கு தெரியல. ஆனால் அவங்க படங்களை பார்த்துருக்கேன், அவங்க படங்களை ரசிச்சிருக்கிறேன். அப்படி தான் பக்கத்தில் கிடா இயக்குனர் உட்காந்துருக்கார், எனக்கு அவர் தான் தெரியாது. அதே மாதிரி உங்கள் பேரும் எனக்கு இப்போ ஆனால் அவங்கள்ட்டையும் ஃபோனில் எல்லாம் பேசியிருக்கிறேன்.
ஸோ இது எல்லாமே இந்த மேடையில் நடந்த ஒரு சந்தோஷமான விஷயங்கள். மிக நல்லா வரணும். மங்கை வந்து இட்ஸ் வெரி வெரி இம்ப்ரெசிவ் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது வந்து சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்ன சார் இப்போ இது பொண்ணுங்களை பற்றினா என்ன சார்? பொண்ணுங்களை பற்றிலாம் இல்லை சார். வந்து அவர் ஒரு சின்ன லீடே கொடுத்துட்டார். எப்படி ஆரம்பிக்கிற ஒரு மூவி எப்படி முடியுது, கடைசியாக அந்த பையனோட பார்வையில் பொண்ணுங்கன்னா இப்படியா, பொண்ணுங்கன்னா இப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒருத்தன் வந்து பொண்ணுங்கன்னா இப்படியா அப்படின்னு ஒரு பிரமிப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டாக டைரக்டர் சார் சொல்லியிருந்தாரு. I don't know, நீங்கள் கிரிஷ் சார் உங்களை விஷ் பண்ணது, துஷி விஷ் பண்ணது சொல்லாமான்னு தெரியல. பட் டைரக்டர் வந்து வானம் கிரிஷ் கூட ஒர்க் பண்ணியிருந்திருக்கிறார். ஸோ படம் முடிஞ்ச உடனே அவர் வந்து ஹைதராபாத் போயிட்டு கிரிஷுக்கு படத்தை போட்டு காமிச்சிருக்கிறாரு. இஸ் அ ஹியூஜ் டைரக்டர். நானும் வானம்ல அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். தெலுங்குல அவ்வளோ பெரிய டைரக்டர். படத்தை பார்த்துட்டு படத்தை பற்றியும் துஷ்யந்துக்கு பர்சனலாக ஒரு மெசேஜும் போட்டிருந்தாரு. இட் வாஸ் ஸோ இம்ப்ரெசிவ். நான் துஷிகிட்ட சொன்னேன், டே யூஆர் கிஃப்டட்ரா, சம்படி ஹஸ் டேக்கன் டைம். அவங்க வந்து படத்தை பார்த்துட்டு உன்கிட்ட அந்த படத்தை பற்றிய கருத்தையும் உன்னை பற்றியான கருத்தையும் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம். இட் சச்ச, ஏன்னா தேர் ஆல் இந்த கிராஃப்ட். ஒரு இஸ் ஏ பிக் டைரக்டர், அவருக்கு இந்த படம் பிடிச்சிருக்குது அப்படின்னா தெர் இஸ் மெட்டீரியல் இன் த ஃபில்ம். ஸோ இந்த மெட்டீரியலை கொண்டு போய் சேர்க்கணும்னு மிக தாழ்மையோடு நான் மீடியா தான் கேட்குறேன். ஏன்னா இதுவே ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டடர் ஷோவாக இருந்தால் இங்கே நேரத்துக்கு அவ்வளோ பேர் கூட்டம்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் இல்லை. காரணம் என்னன்னா இங்கே அப்படி யாரும் இல்லை. பட் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா இது எல்லாருக்கும் மிகப்பெரிய மரியாதை, மிகப்பெரிய அங்கீகாரம். அது உங்களால் மட்டுமே முடியும். யூ ஆல் ஒன்லி கேன் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் எ குட் மூவி. எனக்கு முன்னாடி பேசின நண்பர்கள் சொன்ன மாதிரி எல்லா படத்துக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்படியும் படம் பார்ப்பீங்க. ஏன்னா ப்ரொடியூசர் அவ்வளோ அற்புதமாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஃப்ரெஷ்ஷும் எப்படின்னு காமிப்பார். உங்கள் எல்லாருடைய கருத்துக்களும் படத்தை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு படியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.